நான் என்ன கேட்கிறேன், அந்த கோவிலுக்கு நீங்க அந்த தர்கால இருந்து 15 மீட்டர்னு சொன்னா அந்த இடம் வரலைக்கும் கோவிலுக்கு சொந்தமான இடம் தானே. அங்க இஸ்லாமிய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்க ஏன் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க? இன்னொன்னு, ராம ரவிக்குமார் சொல்றாமே கலவரம் ஏற்படுத்த சென்று விட்டார்லாம் அவரை பத்தி சொல்றாங்க. ஒரே நிமிஷம், இல்ல அந்த இடத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்கிறாரு. ஐயோ ஒரு நிமிடம், அவர் மாத்தலைங்க. ராம ரவிக்குமார் ஒண்ணு கேக்குறாரு, இந்து முன்னணி ஒண்ணு கேக்குறாங்க. இல்ல வரேன். அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், அங்க அப்படி நடக்கவே இல்லை. அவர் கேட்டிருக்கிறது இந்த தீபத்தூண் அப்படிங்கறத ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. இது சொன்னாங்க இல்லையா சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு, இந்த நாம அந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த குறிப்பு அது எதை சொல்றாங்கன்னா அன்னைக்கு இருந்த பிராக்டிஸை வச்சு இந்த தீபத்தூண் இதை சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு அந்த இடத்துல தானே ஏத்திட்டு இருந்தீங்கிறதுனால தான் அப்படி ஒரு அவர் நோட்டை எழுத வேண்டி இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லா குன்றுகளிலும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும் சபரிமலையாக இருக்கட்டும், எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதுங்கிறத சொல்லுங்க. அப்ப இது மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியுங்கிறது தான் கேள்வி.